ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டோட ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அது எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த ஃபார்மெட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட், திஸ் ரெண்ட் அக்ரிமெண்ட் இஸ் மேட் ஆன் திஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஸ் இருக்க இடத்துல டேட் ஆஃப் த ரெண்ட் அக்ரிமெண்ட். இந்த ரெண்ட் அக்ரிமெண்ட் வந்து எந்த டேட்டில் போடுறீங்களோ அந்த டேட்டை வந்து ஃபஸ்ட்டு டேஸில் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு போட்டிருக்கு. நேம் ஆஃப் த லேண்ட்லார்ட். லேண்ட்லார்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோடைய ஓனர். அதாவது நீங்கள் எந்த இடத்துக்கு வந்து இப்போ ரெண்ட் அக்ரிமெண்ட் போடுறீங்களோ அந்த இடத்துக்குரிய ஓனரோட நேம். அதுக்கப்புறம் சன் ஆஃப்னு போடுறது அவங்களுடைய அப்பா பேர் அந்த இடத்துல வரணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய டேஷில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ், அந்த லேண்ட் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்துடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அண்டுன்னு போட்டு அதுக்கடுத்து ஒரு டேஷ் வருது. இந்த இடத்துல நேம் ஆஃப் த ப்ரொபோஸ்டு கம்பெனி, அதாவது யார் வந்து இவங்க வந்து இப்போ ரெண்ட்டுக்கு போகிறாங்களோ அந்த கம்பெனியோட நேம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த்ரோ இட்ஸ் ப்ரொபோஸ்டு டைரக்டர், அதாவது இந்த கம்பெனியோட டைரக்டர் யாரோ, அதாவது லீஸு யாரோ, அதாவது லீஸுக்கு யார் எடுத்தாலும் சரி, ரெண்ட்டுக்கு யார் போகிறாங்களோ அவங்களுடைய நேம். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டேர்ம் leaser, owner and the leasee tenant shall mean and include their legal heirs, successors, assigns, representative, whereas the leaser owner is the owner and in possession of the property number. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக போய் இந்த இடத்த வாடகைக்கு பிடிக்கிறவங்க உங்களுடைய கம்பெனி நேமோடு சேர்த்து இந்த அட்ரஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்பெனி நேம், அதுக்கப்புறம் வந்து இந்த அட்ரஸை வந்து அப்படியே கீழே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸை வந்து உங்கள் கம்பெனி நேமோடு வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து நவ் திஸ் ரெண்ட் அக்ரிமெண்ட் விட்னஸஸ் அண்ட், அதாவது இந்த இதுக்கு ரெண்ட் எவ்வளோ, இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தட் த லீசி ஷால் பே ஆஸ் த மந்த்லி ரெண்ட், அதாவது மந்த்லி ரெண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது கொடுத்துடணும். ரெண்டாவது மூணாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நாலாவது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் த ரெண்ட் கமென்சிங் ஃப்ரம், அதாவது எந்த நாளில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 11 மாதத்துக்கு போட்டிருக்காங்க. இது வந்து எந்த நாளில் இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் படித்து காட்டுறேன் கேளுங்க. தட் திஸ் லீஸ் இஸ் கிராண்டட் ஃபார் பீரியட் ஆஃப் 11 months ஒன்லி கமென்சிங் ஃப்ரம், அதாவது ஃப்ரம் டேட்டில் இருந்து. அண்ட் திஸ் லீஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் போத் பார்ட்டிஸ் வித் தேர் மியூச்சுவல் கன்சென்ட் பேசிக்ஸ் ஆஃப் ப்ரீவேலிங் ரெண்டல் வேல்யூ இன் தி மார்க்கெட். அதாவது ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் என்ன வேல்யூ மாதம் விட்டுட்ருக்காங்களோ அதே ரெண்ட்டை தான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீசி ஷால் பே எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சார்ஜ் ஆஸ் பர் த கன்சப்ஷன் ஆஃப் தி மீட்டர் டு தி லீசர் ஓனர். அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சார்ஜ் இதெல்லாம் வந்து லீஸுக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த லீசி ஷால் நாட் be entitled to make structure in the rented premise except installation of temporary decoration, wooden partition, cabin, air conditioner. அதாவது டெம்பரவரியாக இப்போ யூஸ் பண்ணுறது, டெம்பரவரி அதை டெக்கரேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஏர் கண்டிஷனர் இந்த மாதிரி எது வேணால் நாங்கள் வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் ஒரு 15 கண்டிஷன் கிட்ட போட்டிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன் விட்னஸ் வேர் ஆஃப் த லீசர் ஆர் ஓனர் லீசி ஹேவ் ஹியர் அன் டு சப்ஸ்கிரைப் தேர் ஹேண்ட் அட். இந்த இடத்துல வந்து பிளேஸ் பிளாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, எந்த பிளேஸ்லையோ அந்த பிளேஸ் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஆன் திஸ் த டேஷ், இந்த டேஷில் வந்து என்ன கொடுக்கணும், டேட் ஆஃப் ரெண்ட் அக்ரிமெண்ட். ரெண்ட் அக்ரிமெண்ட் என்றைக்கு போடுறீங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிடணும். கடைசியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விட்னஸ், அதாவது கூட வந்து சாட்சி கையெழுத்து போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு 2 விட்னஸ் வந்து இந்த இடத்துல அவங்க நேம் எழுதி அவங்களுடைய சைனை வந்து இந்த இடத்துல போட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த லேண்ட்லார்ட், அதாவது நேம் ஆஃப் யார் வந்து இந்த இடத்துக்கு ஓனரோ அவங்க பேர். இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த ப்ரொபோஸ்டு கம்பெனி, அதாவது யார் வந்து லீஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய நேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக லீசர் அப்படின்னா
லீசர் யார் வாடகைக்கு விட்றாங்களோ அவங்களுடைய சைனு, இந்த இடத்துல லீஸிங்கிற இடத்துல யார் வாடகைக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுடைய சைன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ரெண்ட் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்டுகள் இல்லை வேறு ஏதாவது பற்றின வீடியோக்கள் போடணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.